ரைட். நெக்ஸ்ட் ஜெனடிக் டிசார்டர்ஸ், மரபு கோளாறுகள் அப்படின்னு சொல்லுவோம். மரபணு நோய்கள் அல்லது மரபு கோளாறுகள் சொல்றோம். யூஸ்வலா நம்ம ஜெனடிக் டிசார்டரை ரெண்டா பிரிப்போம். என்னென்ன? ஒன்று வந்து மெண்டலியன் டிசார்டர், இன்னொன்று குரோமோசோமல் டிசார்டர். மெண்டலியன் டிசார்டர்னா ஒன்றும் கிடையாது. மெண்டல் என்ன சொன்னார்? ஒரு ஜென்ரேஷன் இருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு ஃபேக்டர் கடத்தப்படுகிறது, அதுதான் ஜீன் அப்படின்றது சொன்னாங்க இல்லையா சார்? அந்த மாதிரி நோய்கள் கடத்தப்பட்டால் அதுக்கு பேர் மெண்டலியன் டிசார்டர். குரோமோசோமல் டிசார்டர் அப்படின்னா குரோமோசோமோடைய நம்பர் எண்ணிக்கையில அதிகரிச்சாலோ அல்லது குறைஞ்சாலோ இந்த பிளாய்டு ஏற்பட்டு அந்த மாதிரி நடந்தா அதுக்கு பேர் குரோமோசோமல் டிசார்டர். ஓகேவா? அப்ப ஜெனடிக் டிசார்டர் நம்ம அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். அப்ப அந்த ஜெனடிக் டிசார்டர்ல முதல்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பெடிகிரி அனாலிசிஸ், சந்ததி வழி தொடர் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? ஒரு ஜென்ரேஷன்ல இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அந்த நோய் அப்பா கிட்ட இருந்து மகளுக்கு வந்திருக்குதா, இல்லது அம்மா கிட்ட இருந்து வந்திருக்குதா, அந்த ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறைக்கு அந்த நோய் வந்திருக்குதா, சரியா, இல்லது இதுக்கு முன்னாடி யாருக்காவது நோய் இருந்திருக்கா, சரியா? இப்போ ஒரு தாய் கன்சீவா இருக்காங்க அப்படின்னா டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணும்போது 6 மாசம் 7 மாசத்துக்கு அப்புறம் செக்அப் பண்ணும்போது சப்போஸ் அவங்களுடைய இந்த வயிறு பகுதி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு, அப்நார்மலா இருக்குது, நார்மலா கன்சீவ் ஆகிறவங்களை விட அவங்களோட கன்சீவ் ஆகியிருக்கும் போது கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா அவங்க யூஸ்வலாவே இப்பெல்லாம் வந்து எல்லாருக்குமே அதை பண்ணி பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட கூட்டு இது வரைக்கும் நீங்க வந்து மாப்பிள்ளை, உங்களோட மாப்பிள்ளை உங்க மாமா சொந்த மாமாவா அல்லது அசல் வேற, அதாவது உங்க ரத்த உறவுல நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு கேட்பாங்க. சரியா? ஏன் கேட்கறாங்க? அதெல்லாம் அவங்களுக்கு என்னத்துக்கு அதெல்லாம் வேலை? ஏன்னா இந்த மாதிரி முன்னாடி ஜென்ரேஷன்ல அது அடுத்த கேள்வியும் கேட்பாங்க. முன்னாடி உங்க குடும்பத்துல உங்க மாமாவோட குடும்பத்திலேயோ அல்லது உங்களோட குடும்பத்திலேயோ யாருக்காவது ஊனம் டிசபிலிட்டி இருந்திருக்குதா அல்லது வேற ஏதாவது டிசார்டர்ஸ் இருந்திருக்குதா, இதெல்லாம் கேட்பாங்க. எதுவும் இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. ஏதாவது இருந்தா நீங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல உள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, அதை வச்சே டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத வச்சு முதல்லயே செக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கு தான் எது வேணும்? பெடிகிரி அனாலிசிஸ் வேணும். சரி, அது ஜெனடிக்ஸ்லையும் சரி டாக்டர்ஸும் இது என்ன பண்ணுவாங்க, கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, அப்ப பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்றது ஒரு ஜென்ரேஷன் இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நோய் கடத்தப்படுகிறதா இல்லையா, அல்லது அவங்களுக்கு இருக்கா, அவங்களுக்கு இல்லைன்னா இவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அப்படி திடீர்னு வாய்ப்புகள் வந்து இருந்ததுன்னா அது ஏன் வந்தது, சரியா? சப்போஸ் பயங்கரமான ஒரு சில டிசார்டர் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பார்க்கும் போதே இது செட் ஆகாது அப்படின்னா அதை அபார்ஷன் பண்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பெடிகிரி அனாலிசிஸ் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட். ஸோ த ஐடியா, அப்ப ஜெனடிக் டிசார்டர்ல பெடிகிரி அனாலிசிஸ் பார்க்கும்போது த ஐடியா தட் டிசார்டர்ஸ் ஆர் இன்ஹெரிட்டட் ஹஸ் பீன் ப்ரிவைலிங் இன் த ஹியூமன் சொசைட்டி சின்ஸ் லாங். அதாவது ஒரு தலைமுறையிலிருந்து ஒரு நோயானது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறது. சரிங்களா? இது ரொம்ப காலமாகவே அந்த குடும்பம்னா அது அப்படிதாண்டா இருக்கும், இந்த நோய் வந்து அப்படியே தொடர்ச்சியா வரும் அப்படின்றது ரொம்ப காலமாவே இருக்குது. This was based on the heritability of certain characteristic features in families. ஸோ இது ஏன் அந்த குடும்பத்துல மட்டும் இந்த வகையான நோய்கள் இருக்கு அப்படின்னா அந்த பண்பு அடுத்தடுத்த தலைமுறைக்கு பாரம்பரியம் ஆகிறது, இன்ஹெரிட் ஆகுது, அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. After the rediscovery of Mendel's work, the practice of analyzing inheritance pattern of triads in human beings began. அதாவது கிரிகோர் ஜோகன் நம்ம அதுக்காண்டி சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட அவர் எப்ப அவருடைய பாரம்பரியமாதல் கொள்கைகள் அப்படின்னு ஒண்ணு வெளியிட்டார். அது எப்ப வெளியிட்டார்? 1860, நானே சொல்லி கலக்கிறேன், நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க. கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகள் அது யாருமே கண்டுக்கல. படிச்சோமா? யாருமே அது என்ன பண்ணல, கண்டுக்கல. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணாங்க அடுத்த சயின்டிஸ்ட், ஆமா ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கிரிகோர் ஜோகன் மெண்டல் கண்டுபிடிச்ச விஷயங்களை ரீடிஸ்கவரி பண்ணி மறுபடியும் அதை தோண்டி எடுத்து அனலைசிங் இன்ஹெரிட்டன்ஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ட்ரையட்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ் பிகன். அதே மாதிரி மனிதர்கள்ல எப்படி கிரிகோர் ஜோகன் மெண்டல் சொன்னது மாதிரி மனிதர்கள்லையும் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறதா அப்படின்றத ரிசர்ச் என்றது ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அர்த்தம். Since it is evident that
control classes that can be performed in pea plant or some other organism are not possible in case of human being. Study of the family history about inheritance of a particular triad provides an alternative. அதாவது controlled classes அப்படின்னா என்ன? அதாவது கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில கலப்பினங்கள் செய்வது. இப்ப நம்ம கிரிகோர் ஜோகன்மெண்ட்ல என்ன சூஸ் பண்ணாரு? பட்டாணி தாவரத்தை தான் சூஸ் பண்ணாரு, ரைட்டா? அது ஒரு பைசெக்சுவல் பிளான்ட், ஒரு 7 கேரக்டர் வச்சு அவர் பண்ணிக்கிட்டார். ஓகே. அதே மாதிரி டிஹெச் மார்கன் வந்தாரு, ட்ரோசோபில்லாவை எடுத்துக்கிட்டார். புரியுதா? ஒவ்வொரு சயின்டிஸ்டும் இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ரைட்டா? ஏன் ஹியூமன் எடுத்து பண்ண வேண்டியது தானே? என்னன்னா இப்ப நம்ம ஏற்கனவே ஒண்ணு படிச்சுட்டு வந்துக்கிறோம். டிஹெச் மார்கன் ஏன் ட்ரோசோபில்லாவை செலக்ட் பண்ணார் அப்படின்னா 2 வீக்ஸ்ல அதோட லைஃப் சைக்கிள் முடிஞ்சிடும். நீங்க ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா சீக்கிரமா 2 வாரத்துல ரிசல்ட் கிடைச்சா அதோட சக்சஸ் ரேட் என்ன, அல்லது அது பாசிட்டிவா நெகட்டிவான்றது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். மனுஷன்ல நீ செஞ்சு பாரு, அவன் எப்ப சாவான், நம்ம எப்ப பார்க்கணும், யோசித்து பாரு. ஒரு 65-70 வருஷமா ரிசர்ச் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால என்னவோ ஹியூமனை ஒரு டெஸ்டிங் அனிமலா எடுத்துக்கல அப்படின்றத ரீசன். புரியுதா? ஆர் நாட் பாசிபிள் இன் கேஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். அப்ப எப்படி நீங்க பட்டாணியில செஞ்ச மாதிரியோ அல்லது மத்த ட்ரோசோபில்லாவில் செஞ்ச மாதிரியோ அந்த மாதிரி ரிசர்ச் மனிதர்கள்ல அவ்வளவு சீக்கிரம் நம்ம செய்ய முடியாது. ஓகே. ஸ்டடி ஆஃப் த ஃபேமிலி ஹிஸ்டரி அபவுட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் எ பர்టిక్యులர் ட்ரையட் ப்ரொவைட்ஸ் ஆன் ஆல்டர்னேட்டிவ். இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா, அவங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்டரியை நம்ம எடுத்து பார்த்தா இந்த மாதிரி யாருன்னு டிசீஸ் இருந்திருக்கா இல்லையா, அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஹியூமனுடைய அந்த ஃபேமிலியோடைய அந்த குடும்பத்தோடைய இதுவை நீங்க கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாங்க. இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் தான் என்னது, பெடிகிரி அனாலிசிஸ். ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்தது such an analysis of triads in several generation of a family is called pedigree analysis. அப்ப நிறைய தலைமுறைகள் அல்லது பல தலைமுறைகள்ல ஒரு நோயை பத்தின கண்டறிதல் நடக்குது இல்லையா? ஒவ்வொரு தலைமுறையா செக் பண்றதுக்கு பேர் தான் என்னது, பெடிகிரி அனாலிசிஸ், சந்ததி வழி தொடர் பகுப்பாய்வு. சரியா? ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷன் அந்த சந்ததி எப்படி இருந்திருக்குது, அதுல இருந்து அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருந்திருக்குது, இதை கண்டினியூஸா படிக்கிறதுக்கு பேர் தான் என்னது, பெடிகிரி அனாலிசிஸ். இது புரியுதா? ரைட். In the pedigree analysis, the inheritance of a particular triad is represented in the family tree over generation. அதாவது குடும்ப மரம் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? அப்ப சும்மா இப்ப இது வந்து ஏதோ ஒருத்தர் ராமன் ஒருத்தர் இருந்தாரு, ரைட்டா? அவரு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாரு, சரியா? அந்த பொண்ணு சீதா, சும்மா சொல்றேன், சீதாவை கல்யாணம் பண்றாரு, ரைட்டா? அவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறக்குது. 2 பேரும் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துக்குது. எத்தனை குழந்தை பிறகுது? ராமனுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி, எப்பா எனக்கு தெரியாது ஹிஸ்டரிலாம், சும்மா சொல்றேன்டாடே, ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. 2 பசங்களா? சும்மா சரி, ஃபேமிலி ட்ரீனா என்னன்றதுக்கு நான் கேட்கறேன்டா. ஒரு ராகுல்னு ஒருத்தன் பிறகுறான், ராகுல் போது அந்த பிள்ளை எதுக்கு சொல்ற நீ? ராகு கேது சனி வேணாம், சரியா? ராகு சும்மா லக்ஷ்மி, அப்புறம் என்ன வந்து குபேந்திரன் இப்படி பிறகுறான், ரைட்டா? அப்ப இது ஒரு ஜெனரேஷன், இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். முதல் தலைமுறையில ராமனுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் பண்ணி 2 பையன் ஒரு பொண்ணு பிறந்துருது. புரியுதா? அந்த குபேந்திரன் யார கல்யாணம் பண்றான்? யாராவது ஒரு பொண்ணு பேரை போட்டுக்க வேண்டியதுதான், வரலட்சுமி. சரி, இங்க யாரும் இல்லாத பேரா சொல்லணும், அது வேற வரலட்சுமியை கல்யாணம் பண்ணி இவனுக்கு ஒரே ஒரு குழந்தை பிறகுது. புரியுதா? அவன் பேரு சிண்டு, எப்படியோ ஒன்று வச்சுக்கோ. இது 2வது ஜெனரேஷன். புரியுதாப்பா? இது பேர் தான் பெடிகிரின்றாங்க. ஃபேமிலி ட்ரீனா இதான் அர்த்தம். அவங்களோட பேரையே போட்டு வந்துட வேண்டியதுதான். நீங்க ஏதாவது ஒரு பெரிய ஆள் யாருன்னா ஒருத்தர் எடுத்துக்கிட்டு, சரியா, அதை போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, கரெக்டா வரும். பெடிகிரி அனாலிசிஸ்ன்றது கரெக்டா வரும். அது ஆஃப்லைனா இருந்தா பார்க்கலாம். ரைட், ஓகே, சரியா? அப்ப இந்த பெடிகிரி அனாலிசிஸ், the inheritance of a particular triad is represented in a family tree over generation. ஒரு தலைமுறையிலும் யார் யாரு எப்படி இருந்தாங்க அப்படின்றது, நோய் வந்திருக்குதா இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு போறதுக்கு பேர் தான் என்னது, பெடிகிரி அனாலிசிஸ், சந்ததி வழி தொடர் பகுப்பாய்வு. ஓகேவா? ரைட்.
In human genetics, pedigree study provides a strong tool which is utilized to trace the inheritance of a specific trait, abnormality or disease. அப்ப நீங்க human geneticsல மனித மரபியல்ல பெடிகிரி ஸ்டடி என்ன நமக்கு கொடுக்குதுன்னா அது ஒரு முக்கியமான ஒரு டூல். சரியா? ஹியூமன் ஜெனடிக்ஸ் படிக்கும்போது பெடிகிரின்றது ஒரு முக்கியமான டூல் which is utilized to trace the inheritance of specific trait. ஒரு குறிப்பிட்ட பண்பு ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு குறிப்பிட்ட பண்பு, ஃபார் எக்ஸாம்பிள் காதுல முடி இருக்குதுன்னா அது ஒரு கேரக்டர். கண்டிப்பா அவங்க தாத்தாக்கு இருந்திருக்குன்னா அவங்க அப்பாவுக்கு வரும், அவங்க அப்பாவுக்கு இருந்ததுன்னா பையனுக்கு வரும். அப்போ ஒரு குறிப்பிட்ட பண்பு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டிருக்கிறதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பெடிகிரி யூஸ் ஆகுது. சரியா? அதே மாதிரி அப்நார்மாலிட்டி ஆர் டிசீஸ், தாத்தாவுக்கு அந்த நோய் இருந்திருக்குதா, அந்த நோய் அவங்க அப்பாவுக்கு வெளிப்பட்டிருக்குதா இல்லையா, அல்லது மறைஞ்சிருந்து அடுத்த ஜெனரேஷன் வந்திருக்குதா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பெடிகிரி டூல ஹியூமன் ஜெனடிக்ஸை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றாங்க. Some of the important standard symbols used in the pedigree analysis, என்னென்னலாம் சிம்பிள்ஸ் நாம வந்து பெடிகிரி அனாலிசிஸ்ல யூஸ் பண்றோம் அப்படின்றத இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மேல் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும் மேல். ஃபீமேலுக்கு ரவுண்டு. ஓகே. செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைடு, பால் தீர்மானிக்கப்படவில்லை, அது ஆனா பெண்ணான்றது தெரியல அப்படின்னா இந்த மாதிரி போடும். புரியுதா? இந்த மாதிரி போடணும். அண்ட் அஃபெக்டட் இண்டிவிஜுவல் இப்படி போடும். ஒரு தனிநபர் பாதிக்கப்பட்டிருந்தால், நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால், கடத்தி கிடையாது, நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும், ஷோடோ போட்டுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார், அதுக்கு இந்த சிம்பிள் மேட்டிங்னா அதான் அர்த்தம். ரைட்டா? அதுக்கப்புறம் மேட்டிங் பிட்வீன் ரிலேட்டிவ்ஸ் கன்சர்னிங் மேட்டிங், அதாவது அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினா மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கினா அப்படின்னா 2 கோடு போடணும். பையனுக்கும் பொண்ணுக்கும் நடுவில் 2 கோடு இருந்தா சொந்தத்துல ரத்த உறவுல கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். அப்ப அடுத்தது, அப்போ ஒரு ஜெனரேஷன் இங்க போட்டிருக்காங்க. அப்பா அம்மா 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது, அவனுக்கு ஒரு மகள் ஒரு மகன் பிறக்கிறான். சரிங்களா? ஸோ பேரண்ட்ஸ் above and children's below, மேல இருக்கிறது பேரண்ட், கீழே இருக்கிறது சில்ட்ரன்ஸ், அண்ட் இன் ஆர்டர் ஆஃப் பர்த் லெஃப்ட் டு ரைட். அப்ப இந்த மாதிரி இருந்தா யார் பிறந்தது, யார் பிறந்தது, பொண்ணா பையனா, பொண்ணு, இவங்க அக்கா இவங்க தம்பி, லெஃப்ட் டு ரைட் தான் நீங்க பார்க்கணும். இந்த மாதிரி இன்னொரு குழந்தை கூட இருந்துக்கலாம், இன்னொரு குழந்தை கூட இருந்திருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் குழந்தை யாருன்னா இவர் தான், முதல்ல அக்கா தான் பிறந்திருக்காங்க, அப்புறம் அவங்க தம்பி, இந்த மாதிரி நீங்க சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பேரண்ட்ஸ் வித் மேல் சைல்டு அஃபெக்டட் வித் டிசீஸ், அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நோய் இல்லை ஆனா பையனுக்கு வந்திருக்குது. மேபி எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்பா கிட்ட இருந்து தாத்தா கிட்ட இருந்து வந்திருக்குமா? எப்படி வந்திருக்கோம்? அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நோய் இல்லை, யார் கேரியரா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? அம்மா தான் கேரியரா இருந்திருப்பா. புரியுதா? அம்மாவுக்கு 2 எக்ஸுமே பாதிக்கப்பட்டிருந்தா அம்மா நோய்வாய்ப்பட்டிருக்கணும். இதுதான் பின்னாடி படிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப அம்மாவுக்கு ஒரு எக்ஸ் குரோமோசோம்ல நோய் இருக்கு, இன்னொரு எக்ஸ் குரோமோசோம்ல நோய் இல்லை. அப்பாவுக்கு எக்ஸ் ஒய் நோய் இல்லை. புரியுதா? இந்த எக்ஸும் சேரும்போது அது கேரியரா போயிடும். சரியா? சப்போஸ் இந்த எக்ஸும் இதுவும் சேர்ந்தா டிசீஸ் தான் மாறும். இது எக்ஸ் லிங்க்டு, இந்த மாதிரி படம் போடலாம்னு சொல்றேன். சரியா? அப்ப இப்படிதான் நோய் வரும். அப்ப யாருக்காவது இருந்திருந்தா தான் வரும், சுத்தமா இல்ல பிளைண்டா வெளியே வருமானா வராது. ஓகேவா? அப்ப அப்பா அம்மாவுக்கு நோய் இல்லை ஆனா பையன் பாதிக்கப்பட்டிருக்கான், அதனால இங்க நீங்க ஷேடோ பண்ணணும். ஓகே. அண்ட் 5 unaffected offspring இங்க போட்டோம் இல்லையா முன்னாடி, அதுல முன்னாடி 5 போட்டீங்கன்னா 5 குழந்தைங்க இருக்குது அன்அஃபெக்டட். சரியா? யாருக்குமே நோய் படலை அப்படின்றத ஷார்ட்டா நம்ம போடுறதுக்கு இந்த சிம்பிளை யூஸ் பண்றோம். புரியுதா? இதெல்லாம் உங்க ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தீங்களா? ரைட். பாரு, as you have studied in this chapter, each and every feature in any organism is controlled by one or other gene located on the DNA present in the chromosome. இது நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. சரிங்களா? என்ன படிச்சிருப்போம்? each and every feature in any organism, ஒரு உயிரினங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேக்டருக்கும், ஒவ்வொரு ட்ரையட்டும், ஒவ்வொரு பண்புகளையும்
ஒரு ஜீன் கட்டுப்படுத்தலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட ஜீன்கள் கூட கட்டுப்படுத்தலாம். இதெல்லாம் தானே முன்னாடி படிச்சுட்டு வந்தோம். பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் படிச்சோம் இல்லையா? அதை தான் நமக்கு ரீகால் பண்றாங்க. ஒன் ஆர் அதர் ஜீன் லொக்கேட்டட் அந்த டிஎன்ஏ, டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய ஜீன்கள் தான் அந்த பர்டிகுலர் பண்புகளை கட்டுப்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், டிஎன்ஏ இஸ் த கேரியர் ஆஃப் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன். இப்போ மரபு தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறது யாருங்க? டிஎன்ஏ. டிஎன்ஏ ஒரு கேரியரா, ஒரு கடத்தியாக செயல்படுகிறாங்க. ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் யார் கொண்டு போறா? டிஎன்ஏ கொண்டு போறா. இட் இஸ் hence transmitted from one generation to another without any change or alteration. அப்ப யூசுவலா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு அப்பா கிட்ட, அதாவது பேரண்ட் கிட்ட எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி கடத்தப்படும் அப்படின்றாங்க. சேஞ்ச் ஆர் ஆல்ட்ரேஷன், however changes or alteration do not take place occasionally. பொதுவா உங்களுக்கு என்ன நடக்காது, அப்பா கிட்ட இருந்து அம்மா கிட்டக்கு ப்ராப்பரா தான், சாரி அப்பா கிட்ட இருந்து பையனுக்கு அல்லது குழந்தைகளுக்கு ப்ராப்பரா தான் போகும். பொதுவா என்ன நடக்காது, பெரிய பிரச்சனைகள் ஆல்ட்ரேஷன்ஸ் ஏற்படாது அப்படின்றாங்க. such an alternation or change in the genetic material is referred to as mutation. அப்ப சப்போஸ் அந்த ஜெனடிக் மெட்டீரியல்ல டிஎன்ஏவில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டா அதுக்கு பேர் தான் நீங்க என்ன சொல்றோம், மியூட்டேஷன், திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்றோம். A number of disorders in human beings have been found to be associated with the inheritance of changed or altered genes or chromosomes. நம்ம மனிதர்கள்ல எண்ணற்ற நோய்கள், சரியா, ஒரு குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஜீன்கள் மாற்றத்தினால, குரோமோசோம்ல இருக்கக்கூடிய ஜீன்கள்ல மாற்றம் ஏற்படுறதுனால அல்லது குரோமோசோம்ல மாற்றங்கள் ஏற்படுறதுனால மனிதர்களுக்கு நோய்கள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? இதான் பெடிகிரி அனாலிசிஸோடைய ஷார்ட்